ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அன்பு நாளில் நிகழ்ச்சிக்கு நேராய் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து இந்த நாளில் என்ன வார்த்தையை நான் பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த வேத வசனத்திற்கு நேராக என் கண்களை கொண்டு சென்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆவியானவர் இந்த அருமையான வசனத்தை என் கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். இந்த வசனத்தை அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வசனமாய் காணப்படுகின்றது. சீஷர்களாகிய நம்மையும் கூட பார்த்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகிற வசனமாய் காணப்படுகின்றது. அவருடைய 70 பேரும் சந்தோஷத்தோடே கூட திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றது, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துகின்றோம் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோட கூட சீஷர்கள் 70 பேராய் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிற வேளையில் தானே இயேசு சொல்லுகின்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மற்றவர்களை பார்த்து அவர் சொல்லவில்லை, உலகத்தாரை பார்த்து அவர் சொல்லவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையில் விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு, அவருடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிற நம்மை பார்த்து இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகின்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றேன், உனக்கு நான் அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் பிசாசானவன் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகின்றான், வியாதிகளை கொண்டு வருகின்றான், போராட்டங்களை கொண்டு வருகின்றான், தளர்ச்சிகளை கொண்டு வருகின்றான், சோர்வுகளை கொண்டு வருகின்றான், பலவீனங்களை கொண்டு வருகின்றான். தள்ளாடி போகின்றோம், குழப்பங்கள், குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள், சமாதான குறைவுகள், இதை யார் கொண்டு வருகின்றது? மனுஷர் அல்ல பிரியமானவர்களே, மனுஷர் அல்ல. பிசாசானவன், சத்ருவானவன், சாத்தானானவன் வஞ்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டு திரிகின்றான். அவன்தான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் வியாதியை கொண்டு வருகின்றான், மரண கட்டுகளை கொண்டு வருகின்றான், சோர்வுகளை கொண்டு வருகின்றான், பலவீனங்களை கொண்டு வருகின்றான். நம்மளுடைய வாழ்க்கையில பார்ப்போமே ஆனால் பலவீனம், மிகுந்த பலவீனத்தில் நாம் காணப்படுகின்றோம், சோர்ந்து போய் காணப்படுகின்றோம், சத்துவம் இல்லாமல் காணப்படுகின்றோம். என்னால் அடுத்த காலை எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு எனக்குள்ள பலவீனம் காணப்படுகிறது. சிஸ்டர், பிரதர், என்னால் செயல்பட முடியவில்லை, சோர்வு என்னை தாக்கி கொண்டு இருக்கின்றது, என்னை ஏதோ ஒன்று என்னை பிடரியை பிடித்து கொண்டு என்னை கடினப்படுத்தி கொண்டு இருக்கின்றது, என்னால் முன்னுக்கு செல்ல முடியவில்லை, என் சரீரத்தில் ஏன் இந்த பலவீனம், என் சரீரத்தில் ஏன் இந்த வியாதி என்று சொல்லி நம் மங்கலாய்ப்போடு கூட காணப்படுகின்றோம். 3 விதமான பலவீனங்கள் நமக்குள்ள வருகின்றது. முதலாவது பலவீனம் மன பலவீனம், மனதை சோர்வுபடுத்துகின்ற ஒரு பலவீனம், பிசாசானவன் கொண்டு வருகின்ற பலவீனம். நம்மளுடைய மனதை தாக்குகின்ற பலவீனம். எல்லாம் நல்லா இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், சம்பத்து இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், குடும்பத்தில் எல்லா நிறைவுகளும் இருக்கும். ஆனால் உள்ளத்திலோ மனதிலோ ஒரு சோர்வு உண்டாக்கப்படுகிறது, சோர்வுக்குள்ள காணப்படுகின்றோம், கடந்து போகின்றோம். ஏன் அந்த சோர்வு, ஏன் அந்த மன சோர்வு நமக்கு உண்டாகின்றது? பிசாசானவன் கொண்டு வருகின்றான். இந்த மன சோர்வை மனுஷர்களால் கட்ட முடியாது, மனுஷனுடைய வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை கட்ட முடியாது. அதை காயம் கட்ட வேண்டுமே ஆனால் காலம்தான் அதை காயம் கட்ட வேண்டும். மனசோர்வு சில குடும்பங்களின் குழப்பங்களினால உண்டாகின்றது. குடும்பத்தினால ஒரு மனசோர்வு, தொழிலினால மனசோர்வு,
நம்மளுடைய அலுவலக வேலையில் நிமித்தமாக மனச்சோர்வு நமக்குள்ள உண்டாகின்றது. இப்படிப்பட்டதான மனச்சோர்வுகளை காயம் கட்ட வேண்டுமே, ஆனால் மனுஷனுடைய வார்த்தை அதை காயம் கட்டாது பிரியமானவர்களே. காலத்தினால் ஒருவேளை சிலர் வீட்டில் மரணம் சந்தித்திருக்கக்கூடும். நம்மளுடைய பிரியமானவர்களை, நம்மை நேசிக்கிறவர்களை, நாம் நேசிக்கிறவர்களை நம்மிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போயிருக்கக்கூடும். அதன் நிமித்தமாக மனச்சோர்வு. என்னுடைய அருமையான தகப்பனார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போனார். கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார்கள். மிகுந்த மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டு வருகிறேன். 1.5 ஆண்டுகள் கடந்து போயிருக்கின்றது. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மனச்சோர்வு என்னை தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. நேற்று இரவில் கூட நான் என் கணவரை பார்த்து நான் சொன்னேன், எனக்குள்ள ஒரு மனச்சோர்வு உண்டாயிருக்கின்றது. என் தகப்பனாரை நினைத்து நினைத்து நான் மனம் உருகி போய் கொண்டிருக்கின்றேன். என்னை எவ்வளவாய் நேசித்தவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இல்லை, ஒரு கசப்பு எனக்குள்ள உண்டாயிருக்கின்றது, ஒரு மன ரம்யமாய் வாழ எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி நான் வாழ்க்கை என்னுடைய கணவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்தார். ஆவிக்குரிய சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். மனச்சோர்வு காலத்தினால் தான் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆறுதலின் தெய்வம் நமக்குள்ள ஆறுதலான காரியங்களை கொடுத்து காலம் நமக்கு காயங்களை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவதான ஒரு பலவீனம் நம்மை தாக்குகிறது என்னவென்றால் மாம்சத்தின் பலவீனம். சரீரத்தில் பலவீனம், வியாதியினால் வருகிற பலவீனம், ஆக்சிடென்ட்டினால் வருகிற பலவீனம், பயங்கரமா வேலை செய்து உடல் தளர்ந்து போய் சோர்ந்து போகிறது நிமித்தமாக நமக்குள்ள வருகின்ற பலவீனத்தின் பெயர் மாம்சத்தின் பலவீனம். இந்த பலவீனத்திற்கு, மாம்சத்தின் பலவீனத்திற்கு காயம் கட்ட வேண்டுமே ஆனால் ஔஷதம் தான், மருந்து தான், வியாதிக்கு மருந்து. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற வியாதிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் பலனை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவது ஒரு பலவீனம் நம்மை தாக்குகின்றது, மிக முக்கியமான பலவீனம். மன பலவீனத்தை தாண்டி வந்து விடலாம், மாம்ச பலவீனத்தை நாம் தாண்டி வந்து விடலாம். ஆனால் மூன்றாவது ஒரு பலவீனம் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது. அது முக்கியமாக விசுவாசிகளை தாக்குகிற பலவீனம், கிறிஸ்துவை அறிந்தவர்களை தாக்குகிற ஒரு பலவீனம். ஒரு பலவீனம் நம்மை சோர்வுக்குட்படுத்துகின்றது. அது என்ன என்று பார்ப்போமே, ஆனால் அது ஆவிக்குரிய பலவீனம். நம்மளுடைய சரீரத்தில் நம்ம ஆவியில நிரம்பினவர்களாய் தான் காணப்படுவோம். உற்சாகமாய் ஜபித்து கொண்டுதான் இருந்திருப்போம், வேதம் வாசித்து கொண்டுதான் இருப்போம், காலையிலையும் இரவிலும் மத்தியானமும் நம்ம ஜபித்து கொண்டுதான் இருப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு குறை நமக்குள்ள, ஒரு குறைவு நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு ஆவியில் நம்ம ஏதோ ஒரு வாக்யூமை போல காலியான இடத்தை பெற்றவர்களாய் நிரம்பி ஒரு காலியான ஒரு இடம் காணப்பட்டு கொண்டிருக்கும். அது என்ன ஒரு பலவீனம்? அது ஆவிக்குரிய பலவீனம். நம்மளுடைய மாம்ச பலவீனத்தை காட்டிலும், நம்மளுடைய மன பலவீனத்தை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய பலவீனத்தை பிசாசானவன் கொண்டு வந்து விதைத்து கொண்டிருக்கின்றான். விசுவாசிகளாகிய நம் மத்தியில ஆவிக்குரிய பலவீனத்தை கொண்டு வந்திருக்கின்றான். கடந்த 2 மாதங்களாக எனக்குள்ள ஆவிக்குரிய பலவீனம் காணப்பட்டது. நான் மிகுந்து சோர்ந்து விட்டு போனேன். ஒருவேளை கர்த்தர் தான் என்னை அப்படி நடத்தினாரோ என்னவோ. இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கின்றேன், இந்த தேவனுடைய வார்த்தையை நான் தயார் செய்யும்படியாக கர்த்தர் தான் என்னவோ என்னை 2 மாதங்களாக என்னை புடமிட அனுமதித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் காணப்பட்டது, ஜெபிக்க முடியாத ஒரு பலவீனம், சோர்வு காணப்பட்டது. யாரிடத்துல போய் நான் சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவேன்? எனக்காக ஜெபிப்பவர்கள் ஒருவர் உண்டோ? என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில தாங்குகிறவர்கள் இருக்க வேண்டுமே. எவர்களிடத்துல எனக்கு இந்த ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் எனக்குள்ள நான் உணர்ந்தவளாய் எண்ணிக்கொண்டு இருந்தேன். யார்கிட்டையாவது ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கும் பொழுது ஒரு சிஸ்டரை நான் நினைச்சேன். இந்த சிஸ்டருக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொடுப்பார்கள். நம்மளுடைய பலவீனத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இருவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போமே ஆனால் விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு சிஸ்டர் கிட்ட நான் ஃபோன் பண்ணேன். அவர்களிடத்துல பேசினா ஏதோ ஒரு ஆவிக்குரிய பலன் உண்டாகுமே என்று நினைத்து நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணா அவங்களும் ஆவிக்குரிய பலவீனத்தில் காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பலவீனம், பிசாசானவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களையும் தாக்கி கொண்டு ஜெபிக்கவே விட முடியாதபடி அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லுறாங்க, என்னால் ஜெபிக்க முடியலை சிஸ்டர், உட்கார்ந்த வார்த்தைகள் வரமாட்டுக்கு,
இதெல்லாம் எனக்குள்ள நடந்துச்சு. என்னால் ஜெபிக்க முடியல, வேதத்தை எடுத்து பார்த்தா வாசிக்க முடியல, ஓடவே மாட்டேன்னுட்டு அதிகாரம் ஓடவே இல்லை. ஜெபிக்கிறதற்கு முழங்கால் போட்டால் ஸ்தோத்திரத்தை தவிர வேறு ஒன்றுமே வார்த்தை வரலை. என் வாயின் கட்டுகள் கட்டப்பட்டு இருந்தது, வார்த்தை வரவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லி நான் ஆவியில கலங்கினவளாய் காணப்பட்டேன். இப்படியாகத்தான் நம்மை பிசாசானவன் எப்படியாவது நம்மை விழுங்கி விடலாம், வைராக்கியமாய் தேவனுக்காக எழும்பி விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் அமுக்க பார்க்கின்றான், அழுத்த பார்க்கின்றான், அதை மூட பார்க்கின்றான், அதை ஒன்றுக்கும் உதவாமல் போகும்படியாக அதை அழித்து விட பார்க்கின்றான். கர்த்தர் நம்மை உற்சாகமூட்ட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இப்படிப்பட்ட பலவீனங்கள் நமக்குள்ள வரும் பொழுது அவர் தான் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகின்றார். சத்ருவானவன் வெள்ளம் போல வருகின்ற பொழுது ஆவியானவர் தான் நமக்காக அவர் கொடியேற்றுகிறவராய் காணப்படுகின்றார். பிசாசானவன் நமக்குள்ள சோர்வை விதைத்து விட வேண்டும் என்று வருகின்றான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ நமக்குள்ள ஆவியில எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக, நம்மளுடைய மாம்சத்துல, நம்மளுடைய மனதில, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடையும்படியாக, நம்மை எழுப்பும்படியாக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். என்னுடைய ஆரம்ப காலத்தில், ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 5 வருஷத்துக்கு முன்பதாக நான் நடந்த காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு பேச தெரியாது, தமிழில் வேதம் வாசிக்க தெரியாது, இங்கிலீஷில் தான் வேதம் வாசிப்பேன். வார்த்தையினால் இப்படி இன்றைக்கு நான் பேசுவதை போல எனக்கு வார்த்தைகள் வராது. ஆனால் ஊழியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று 12 ஆண்டுகளாக என்னை அழைத்தார். கடைசியாக 12வது வருஷத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் என்னை துறைப்பாக்கம் பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார். கண்ணகி நகர் பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே ஒரு லெதர் ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் கூட்டம் நடத்துவதற்கு அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டு இருந்தது. கர்த்தருடைய வழி நடத்துதல் தான். ஒவ்வொரு வாரமும் என்னை அழைத்து செல்லுவாங்க. நானும் என் 2 பிள்ளைங்களையும் அழைத்து கொண்டு மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சகோதரரை மாத்திரம் கூப்பிட்டுட்டு, எனக்கு பாட ஒன்று தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது, தமிழில் பேச தெரியாது. ஆனால் பாருங்கள், ஆவியானவர் அவர் செய்த காரியத்தை பாருங்கள். எனக்கு முன்னதாக உட்கார்ந்த ஒரு 25லேருந்து 30 பேர் தான் அந்த லெதர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்தாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்தினார். அந்த 25-30 பேருக்கும் பைபிள்லேருந்து ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாதனால சரி, நான் ஊழியத்தை செய்திடலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் பேய்களை ஓட்ட தெரியாது, சத்ருக்கு எதிர்த்து நின்று போராட தெரியாது, எனக்கு பேச தெரியாது. யாரையாவது ஒரு தேவ மனுஷரை அழைத்து கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையை அங்கே கொடுத்து விட்டு நான் வந்து விடுவேன். இப்படி வெள்ளிக்கிழமை நான் போய்கொண்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன நடந்தது, நான் பேசிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று வைங்கன்னு ஒரு சத்தம், வீச்சுன்னு ஒரு பெண்ணின் குரல் சத்தமாய் கேட்டது. நைஸாக கண்ணை திறந்து பார்த்தேன். என்ன நடந்தது? சைரன் தான் அடிச்சிட்டோம், லெதர் ஃபேக்ட்ரி சைரன் அடித்து முடிஞ்சிட்டு போல நினச்சி நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அங்கே பார்த்தா ஒரு பெண்மணி, எனக்கு முன்பதாக உட்கார்ந்திருந்த பெண்மணி 10 அடி தூரத்துக்கு பின்னதாக தூக்கி வீசப்பட்டு அவங்க கீழே விழுந்து கிடக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே உட்காந்துட்டு இருந்த பெண்ணு அங்கே போய் விழுந்து கிடக்கிறாங்களே, என்னவா இருக்கும் என்று சொல்லி ரொம்ப பயம், மனசில் பயங்கர பயம். எங்கே இந்த சைடு பின்னாடி பார்த்தா சொவுறு தான் இருக்குது, பின்னாடி தப்பிச்சு போக முடியாது. முன்னாடி அந்த அம்மாவை கடந்து தான் நான் போகணும். அவசரமாய் ஜெபத்தை முடித்தேன். அந்த அம்மாவுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாங்க. அவங்கெல்லாம் என்னை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் அந்த அம்மாக்காக ஜெபிங்க, எனக்கு அந்த அம்மா பக்கத்துலேயே போக பயம். நம்ம சும்மா ஊழியம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம், எப்படியோ ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரே, நம்ம ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி நான் அங்கே போயிருக்கிறேன். எனக்கு சரியான பயம். ஆனால் என்னை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அந்த அம்மாக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க. நான் வேதத்தை எடுத்துக்கிட்டேன் கையில், இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி அந்த அம்மா தலையில் வச்சு நான் ஜெபித்தேன். அந்த அம்மா அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். அப்படியே மயக்கத்தில் இருந்தாங்க. திருப்பி தண்ணியெலாம் தெளித்தாங்க. அவர்கள் எழும்பி வீட்டுக்கு சென்றாங்க. வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரே பயம், எங்கே அந்த பிசாசு நம்மளை பின்னாடியே விரட்டிட்டு வந்துருமோ அப்படின்னு எனக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் கட்டி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அடுத்த வாரம் வந்தது, அதே வெள்ளிக்கிழமை. நாங்கள் அதே இடத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கும் பொழுது சாட்சி நேரம் வந்தது. அந்த அருமையான சகோதரி முன்பதாக வந்து, ஒரு இந்து சகோதரி, கர்த்தரை அறியாதவர்கள், அவர்கள் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாது,
வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.